ஓ ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும். எஸ் வி ஆர் வெல்கமிங் அ குட்டி. நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னோட நிறைய சிம்டம்ஸ்லேருந்து நான் என்னென்ன பண்ணேன், எந்த மாதிரியான ஜேர்னி எனக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். இன்னும் கார்டு வந்து செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு வேணால் நான் கீழே இங்கே போடுறேன். ஒரு லைட் பிங்கிஷ் வந்து இருந்துச்சு. சும்மா ஹாய் ஹார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கிரனல்ஸ் லைஃப். யாராவது நியூவாக பார்க்குறீங்கன்னா யூர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லைஃப் அப்டேட் பற்றின வீடியோ தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, எந்த ஒரு இதுவுமே வந்து இதுதான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் கேமரா ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கேன். எஸ், இன்னைக்கு என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வி ஆர் வெல்கமிங் அ குட்டி சந்துரு ஆர் குட்டி கௌதமி ஆர் கிரனில் ஸ்ரீ ஆன் தி வே. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, உங்ககிட்ட டேரெக்டாகவே வந்து பேசணுன்ட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ரிவீலிங் வீடியோ, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னோடய சிம்டம்ஸ் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் கவர் அப் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் இப்போ ஆப்வியஸ்லி வந்து நான் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து வந்தாச்சு. பட் 5th மந்த்க்கு அப்புறம் தான் வந்து வெளியே சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் இருந்தது. 28 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஐ பின் ஹோல்டிங் அப். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து போயாச்சு. ஸோ அதனால தான் இப்போவாது அட்லீஸ்ட் வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னோட நிறைய சிம்டம்ஸ்லேருந்து நான் என்னென்ன பண்ணேன், எந்த மாதிரியான ஜேர்னி எனக்கு இருந்தது, நான் எப்படி வந்து வெளியெல்லாம் போக முடிஞ்சுதா, இல்லை ஹோம்லேயே வந்து இருந்தேன்னா, வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் எடுத்த வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் எங்கிட்ட கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஐக்ளவுட்லேருந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில வீடியோஸ் போயிடுச்சு பிகாஸ் என்னோடய ஃபோனே வந்து என்னோடய ஓல்ட் ஃபோனே வந்து இட்ஸ் கான். ஸோ அதனால் ரெக்கவர் பண்ணவே முடியல. இப்போது என்னால் முடிஞ்ச அந்த ஐக்ளவுடில் இருந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து எழுதி வச்சுருந்தேன் என்னென்னலாம் வந்து நான் கோ த்ரூ பண்ணேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து, செகண்ட்லேருந்து, தேர்ட்லேருந்து எல்லாமே. ஸோ தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். June 10th 2024 நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். சிம்டம்ஸ் அண்ட் வாட் ஐ கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன புதுசில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் சாப்பிட்லாம், நாஷியா வாமிட்டிங் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோ சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் அதிலலாம் சஃபர் ஆனதுனால. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிம்டம்ஸை நான் என்ன கோ த்ரூ பண்ணேங்கிறதையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித்தவுட் என்டர்டைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இது ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ கூட இருக்கலாம். ஸோ அதனால் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ மாம் டு பியாக இருக்காங்க, இல்லை வந்து இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரியலாகவே உங்ககிட்ட இவ்வளோ நாளாக வந்து உட்கார்ந்து பேசி சொல்லாமல் இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபார்மாலிட்டி மாதிரி 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போனதுனால அண்ட் அதுக்கப்புறம் வளகப்பு அது இதுன்ட்டு அப்படியே பிஸியாக போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன், சரி அட்லீஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் நம்மளால் முடிஞ்ச வீடியோஸ் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணி விடுவோம் இருக்கிற வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் வந்து இப்போ வந்திருக்கேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் அபவுட் மை ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருந்தோம், ஒரு ஷாப்க்கு போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப டிசினஸ், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் தலை சுற்றுறது இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்தப்போ அவங்க செக் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னையும் நார்மல் கார்டு வந்து செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வேணால் நான் கீழே இங்கே போடுறேன், ஒரு லைட் பிங்கிஷ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இது வந்து நம்ம ஓகேனும் எடுக்க முடியாது இல்லைன்னு எடுக்க முடியாது, ஸோ வில் கோ ஃபார் அ பிளட் செக்அப் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோஸில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் என் பிரதர் கிட்ட பேசினது, ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது, இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள். ஓ ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண டைமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் 5th வீக்கில் தான் வந்து ரெக்கக்னைஸே பண்ணது. அதாவது 4 weeks வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 1 month, அதாவது 2nd month ஸ்டார்ட் வந்து இட் வாஸ் குட். கொஞ்சம் தான் வந்து இந்த ஸ்மெல் அவர்ஷன்ஸ்லாம் வந்தது. நைட் டைமில் ஒரு நாள் திடீர்னு தோசை ஊற்ற போகும்போது ரொம்ப ஸ்மெல்லியாக எனக்கு அந்த மாவு ஸ்மெல்லே பிடிக்காமல் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லு, மெயினாக அந்த முலாம்பழமோட ஸ்மெல், அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேக் பெயின் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்லீப்பிங், ஓவர் ஸ்லீப், எப்போ பார்த்தாலும் படம் தூங்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அந்த டைம்லலாம் ஆரஞ்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டைஜஷன், ஹார்ட் பர்ன் இதெல்லாமே நான் ஃபீல் பண்ணேன் அந்த 2 months எண்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெயினாக இன்டேக் என்னால் பண்ணவே முடியல. ஸோ இது ஒரு மெயின் ட்ராபேக்காக வந்து எனக்கு இருந்துச்சு. எனக்கு வாட்டர் சிப் பண்ணி குடிக்கவே என்னால் முடியல. எவ்வளோ நான் ட்ரை பண்ணாலுமே ஒரு அளவுக்கு ஒரு 1/2 liter மேக்ஸிமம் 1 liter தான் என்னால் வந்து கொண்டு போகவே முடிஞ்சுது பர் டே. ஸோ அது ஒரு மெயின் ட்ராபேக்காக எனக்கு வந்தது. டாக்டர் கூட திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்தது. வெயிட் ஆக்சுவலி 1 kg இறங்கிட்டேன் நான். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் திட்டிட்டு தான் இருந்தாங்க, இறங்கிட்டே இருக்கீங்க, ஏறணும்னு இல்லையா, 1 kg 1.5 kg இறங்குறதுல ரொம்ப இந்த டைமில் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மலாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி அந்த ஸ்டொமக் பெயின்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். அண்ட் என்னோட பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் டயர்ட்னஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நான் தூங்கிட்டே இருக்க மாதிரி. நைட்டு ஒரு 10 hours நான் தூங்கியிருந்தாலும் 8 hours தூங்கியிருந்தாலும் திருப்பி மார்னிங் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கூட தூக்கம் வந்துடும். அது வந்து தூக்கமா இல்லை டயர்ட்னஸ்ஸா இல்லை அது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபிஸி ஃபீலிங்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அது வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க அவங்க டாக்டர்ஸ் கிட்ட.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் மெயினாக என்னால் சுத்தமாக இன்டேக் பண்ண முடியல. நான் அப்போவே வந்துட்டு ஃபோலிக் ஆசிடு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் டேக்கிங் ஆன் தட் ப்ரிஸ்கிரிப்ஷனும் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பிடிச்சதெல்லாம் வந்து பிடிக்காம போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு நான் நம்பலை. பட் ரியாலிட்டியில் அதெல்லாம் நடந்தது. எனக்கு காஃபி வந்து அவ்வளோ பிடிக்கும். லிட்ரலி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஃபி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காஃபி வந்து எனக்கு பிடிக்காமல் போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை அடிக்ட் நான், ஆனால் தோசை பிடிக்கல. அதுக்கப்புறம் ஆப்பிள், பொமோக்ரானட்டு, வீட் தோசை, சப்பாத்தி, நட்ஸு, டேட்ஸு, சீட்ஸு, முலாம்பழம், எக்கு, மட்டனு, ஸ்வீட்ஸு, ஷேக்கு, இந்த மாதிரி நான் என்னெல்லாம் முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தேனோ அது எல்லாமே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 3 monthஸில். ஃபஸ்ட்டு 1 month கூட இல்லை, 2nd month அண்ட் 3rd month 4th month மிட் வரைக்குமே வந்துட்டு இது எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் தான் நான் எப்போவுமே ரெகுலர் ஃபுட்டாக எடுப்பேன். பட் இது எல்லாமே அவாய்ட் ஆகிடுச்சு. என்னெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் சாப்பிட்ருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வெரைட்டிஸ் ஓரளவுக்கு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சிக்கனு, ப்ரெட்டு, சாண்ட்விச் இதெல்லாம் ஓகே. சாக்லேட்டு, அப்புறம் கிரவுண்ட்நட்டு, மோர் குழம்பு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த டைமில். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா அது தோசைக்கு பதிலாக வந்து நான் இட்லி தான் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த டைமில். ஸோ இது வந்து ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுட்டு, அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்லாம் என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அந்த டைமில் என்னால் நட்ஸ் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பொமோக்ரானட் பார்த்தாலே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கில்ட் வேறு வரும், நம்ம ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறோன்னு. டாக்டர் வேறு ஏன்னா வெயிட் கம்மியாகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடணுமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது தள்ளி கொடுத்து சாப்பிடணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஆப்வியஸ்லி முடியாது நம்மளால். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அப்படி போயிடுச்சு. அண்ட் மெயினாக என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஆப்வியஸாக ட்ராவல் இல்லை. எக்ஸசைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, வாக்கிங் வேண்டாம், ஜம்பிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேனோ அது எல்லாமே வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்னோடய பர்த்டே விலாக்லேயுமே விநாயகர் சதுர்த்தி விலாக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரொட்டீன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸ்லன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இதெல்லாம் தான் எனக்கு நடந்தது. அந்த மாதிரி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட ஜேர்னி வந்து போச்சு. ஸோ அதுலேருந்து நான் என்னென்ன சாப்பிட்டேன், ஏதாவது பண்ணனான்னு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் எடுத்திருப்பேன். ஸோ அது வந்துட்டு இந்த பேசினதுக்கு அப்புறமா நான் வந்து அப்படியே நான் போஸ்டிங்கில் போடுறேன். என்னெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே எடுத்து மர்ஜ் பண்ணி போடுறேன். எப்படியும் வந்து அது எதுவுமே மர்ஜ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த நாளில் நான் எது பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து அக்காவோட ரியாக்ஷன் தான் நீங்க பாக்கணும். நீ ஜூம் பண்ணுங்க. ஏன் உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து பாருங்க. கிட்ட போங்க. கிட்ட போறதாண்டி உட்காரலாம் நல்லா நின்னுட்டு உட்கார்ந்து பொறுமையா தொட்டு பாருங்க. இதுக்கு தான் இவன் கீழே போயிருக்கான். நான் வெளியவே நான் அங்க எங்கடா அவன் காணோம் தேடிட்டு இருக்கேன். ஃபோன் பேசுற மாதிரி அப்படியே அழகா போயிட்டாங்க. ஏய் உங்களே போன் வந்துடா ஒண்ணு தான் பேசுறதுக்கு போயிட்டே இருக்கு. நீ இது ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னது? கிஃப்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னடா இது? இதெல்லாம் பார்க்காத சும்மா டப்பா இந்த பாப்பாக்கு டைப் அப்பாவை பார்த்தேன். பாப்பாக்கு டைப்பரா? அப்படிலாம் இல்லை இது வந்து So cute-ஆ. பையனோ பொண்ணோ ரெண்டுக்கும் போட்டுக்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் நான் தான் வாங்கி கொடுத்தேன் வேற லெவல். Thank you. என்னடா இப்பவே வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறேன். Feeding வா. வீட்டுல வந்துருச்சா அப்படின்னு போறேன். இது வந்து சாக்ஸ் இங்க வேற இது வந்து சாக்ஸ். Gloves. இது வந்து பாப்பா பையனுக்கு பாப்பா சொல்லலாம் யாரா இருந்தாலும் சரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆமாடா. சூப்பர். இது வந்து சாக்ஸ். ஷூ. அப்படியே சாமி. ஓ மாமாவா? மாமா. மாமா. டேய் மாமா வாங்கி கொடுத்து வராரு. இதுதான் ஃபர்ஸ்ட் போடும் எல்லாமே அதுதான் ஃபர்ஸ்ட் போடும். ஏமி அதுதான் ஃபர்ஸ்ட் போடும். ஷோர். கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப கை தரு. நீ வாங்க பாரு பாப்பா இருக்கா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சொல்லணும்னு நினச்சது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடறேன். ஏன்னா என்னால் எடிட்டும் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி எடிட்டும் பண்ண முடியாது. அண்ட் நிறைய ஒர்க் இருக்குது. ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். அண்ட் இதோட நான் அட்டாச் பண்ணுற வீடியோஸ் கொஞ்சம் போர் அடிச்சாலுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது செகண்ட் ட்ரைமஸ்டரில் நான் என்னென்ன பண்ணேன், எப்படிலாம் இருந்தேன், இங்கெல்லாம் வெளியே போனேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் அதுவும் இதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கிளிப்பிங்ஸ் ஆப்வியஸ்லி நான் எவ்வளோ என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா கேமரா முன்னாடி இப்படி உட்காந்து ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. நான் வந்து பேசவே இல்லை ரொம்ப நாளாக. ஆக்சுவலி ஒரு vlog மாதிரி தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. vlog ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 3 months நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே ஃபுட் அவர்ஷன்ஸ்லேருந்து எனக்கு என்ன முடியல வெளியே போவேனான்னு சொன்னதுலேருந்து எல்லாமே வந்து நார்மல் தான் சொல்லிட்டாங்க டாக்டர். ஈவன் இஃப் யூ ஹாவ் அ பிரெஸ்ட் பெயின் அண்ட் ஸ்டொமக் பெயின் இருந்தாலுமே அது வந்து நார்மல் தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு. பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே அப்படி தான் டக்குன்னு காலே பண்ணிடலாம். கால் பண்ணியே வி கேன் கம்யூனிகேட் வித் டாக்டர். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு சில டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன் கால் மூலியமாகவே. இப்படின்னா என்ன பண்ணுறது, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது நான் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டேன். ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான் நான் வந்து சொல்லணும். ஸோ இவ்வளோ நாள் கழித்து இப்படி ஒரு வீடியோ உங்களுக்காக என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறத கேட்குறதுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்பி தான் பேசுகிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட விஷஸும் எங்களுக்கு கொடுங்க. அண்டு பேபி வந்து வரும்போது உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வந்து வேணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக குவிக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குவிக்காக நான் வந்து
நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர் வீடியோவும் பேசிட்டு உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நிறையா குட்டிக்கு வந்து எல்லாமே வாங்கியாச்சு. நீ பேக்கிங்கு அந்த வேலையெல்லாம் இருக்குது, வாஷிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லலாம் ரொம்ப பிஸியாக இருக்குது. நல்லா இருக்குது இது பண்ணுறதுக்கும். ஸோ அந்த ஒர்க்கில் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியில் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ். அண்ட் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன், என்னோட லவ் எல்லாருக்கிட்டையும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Bye bye.